வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். இன்றைய வகுப்புல நாங்க இந்த சதுரங்கள்ற இலகு முறை காண போறோம். இதுல இலகுவாக முறைகளை நான் கையாளுறேன்னு சொன்னா பாருங்க, இந்த உண்டால பெருக்குங்க. அதாவது சதுரம் மேலே இந்த பகுதியும் ரெண்டா இருக்குது, இந்த பகுதியும் ரெண்டா இருக்கிறபடியா சமனா இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல மட்டும் இந்த சோட் முறையை பயன்படுத்துங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க ஒன்று போடுங்க, இங்க ரெண்டு போடுங்க, அதே போல இங்க ஒன்று போடுங்க, இங்க ரெண்டு போடுங்க. ரைட். இப்ப இந்த உண்டால பெருக்குனீங்கன்னு சொன்னா விடைய உண்டாக இருக்கு. அதே போல இந்த ரெண்டால பெருக்குனீங்கன்னு சொன்னா இதுல எத்தனை வரும்? ரெண்டு நாலு பேர். 4. இந்த நாலையும் ஒன்றையும் கூட்டி விடியல்னு சொன்னா நாலு முண்டும் விடை ஐந்தாக இருக்கும். அப்ப இதுல உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 5. அதை காண்ற வழிகளை திருப்பி சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். திருப்பி சொல்றேன், இது வடிவா விளங்கி சொன்னா நீங்க அடுத்த செய்வீங்க. இதுல பாருங்க, இதுல ஒன்று நாலு, ஒன்று இது ஒரு கலர் ஒன்று, இரண்டு, அதே போன்று என்ன இதுல கவனிச்சுக்கிட்டு சொன்னா சிவப்பு உண்டு, அதே போல மஞ்சள் உண்டு, நீலம் உண்டு, இந்த பச்சை உண்டு வேற போகும். அப்ப அந்த நாலு சதுரங்கள் எங்களுக்கு வடிவா கண்ணுக்கு தெரியுது. அந்த நாலும் சேர்த்து ஒரு சதுரம். அப்ப அதுக்கு எப்படி நாங்க இலகுவான முறையை கையாளலாம்டா, மேலையும் ரெண்டு பக்கம் பிரிபட்டிருக்குது, கீழையும் ரெண்டு பக்கம் பிரிபட்டிருக்குது. அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு போடுவோம், ஒன்று ரெண்டு போடுவோம். ஒண்டால பெருக்குனா ஒன்று, ரெண்டால பெருக்குனா நாலு. அப்போ ஒன்றையும் நாலையும் கூட்டி விடியல்னு சொன்னா விடைய 5. இதுல யாருக்கு டவுட் இருக்கா? நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 2 minutes டைம் தர, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். சரி, சரி, உங்களுக்கு அது உங்களுக்கு விளங்கி அது இருக்குன்னு விளங்கி நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது அடுத்தது பார்ப்போமா? பாப்போமா? போட்டு போட்டு படமா படமா கிளியரா விளங்கி விளங்கி கொள்ளுங்களா? கொள்ளுங்க. ஓகே சார். சரி, ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க அடுத்த விஷயம் பார்க்க போறோம். இதுல இரண்டாவது விடயம் பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். இதுல கவனிச்சிங்கன்னு சொன்னா இதுல இப்ப நீங்க எத்தனை சதுரம் மட்டும் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஹெட்டிங் போட தேவையில்ல, ரெண்டாவது ரெண்டு போடுங்க. போட்டுட்டு இதுல எத்தனை சதுரம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரைட். இதுதான் படம். வழியா கவனிச்சு கொள்ளுங்க. இதுதான் படம். இதுல உங்களுக்கு டவுட்னு சொன்னா நானே கேள்வி வருவேன். சரி, வழியா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு சதுரம் ஒன்று இருக்குது. ரைட். ஓகே. சரி, இதுல கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, ஒருக்கா ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. இதுல எத்தனை சதுரம் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம்.
ரைட். ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு. விட வேணுமிட தாரம் தான் உங்களுக்கு. முதலாவது விடை 9, இரண்டாவது விடை 10, மூன்றாவது விடை 14. சரி, செய்ய பாபு. ரைட். இல்ல, விட 10 சொல்றீங்க. ரைட். வேற யாராவது? சார் 14. ரைட். ஜெஸ்வின் எந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க? உங்களோட சொந்த இடம் எது? ரைட். யாழ்ப்பாணம் இருந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, அப்படியா? 14 சார். ஓகே, ரைட் ரைட். சரி, ரைட். இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு சொல்லி வடிவா பாருங்க. இது சும்மா பிஎஸ்சி கைக்குள்ள உங்களுக்கு சொல்லி தந்துதான் ஒரு விஷயம். ரைட். அந்த படத்தை விளக்கத்தோட இருக்க பாருங்க. இப்ப முதலாவத கவனிங்க. ரைட். அதுல முதலாவத பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், இப்படித்தான் இருக்குது படம். இதுல பாருங்க, குட்டி குட்டியா எத்தனை சதுரங்கள் இருக்குது வடிவா கவனிங்க. ரைட், இப்படித்தான் இருக்குது. குட்டி குட்டியா அங்க இருக்கிற சதுரங்களை பார்த்தோம்னு சொன்னா என்ன வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு. அதே போல இந்த 4 சதுரங்களை சேர்த்தா ஒரு சதுரம் வந்து பார்த்தனாங்கல்ல. அப்படி என்ன சொன்னா இந்த 4 சதுரத்தையும் சேர்த்தா 1 வரும் 10. அதே போல இந்த 4 சதுரத்தையும் சேர்த்தோம் என்று சொன்னாலும் இன்னொன்று வரும் 11. அதே போல கீழே பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இது ரெண்டையும் சேர்த்தியல்னு சொன்னா 12 வரும். அதே போல இது 4ஐயும் சேர்த்தியல்னு சொன்னா 13. ஒரு மொத்தம் ஒன்று இருக்குதானே பிள்ளை, இந்த எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 1 வரும், அதோட 14. அப்ப அதுல உண்மையாவே எத்தனை இருக்குன்னு சொன்னா 14 இருக்கு. அத கவனிங்க எப்படின்னு சொன்னா ரைட், கவனிங்க. இது எப்படி நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, மேல இந்த பக்கமும் 3 3ஆ பிரிவாட்டு இருக்குது, இந்த பக்கமும் பிரிவாட்டு இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, மேல 1 2 3 போடுங்க. 1 அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. இப்படித்தானே பிரிவாட்டு இருக்குது. அப்ப உடனே நீங்க 1 2 3 போடுங்க. 1 2 3. அதே போல இந்த பக்கமும் 1 2 3 போடுங்க. இப்ப 1 1ஆல பெருக்குனா 1, 2 2ஆல பெருக்குனா 4, 3 3ஆல பெருக்குனா 9. அந்த 9 4 1 கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா விடை 14. யாருக்கு டவுட் இருக்காது? இப்ப விளங்குதா அப்படின்னு சொல்லி? எஸ் சார். ரைட். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ரைட், இதை நோட் பண்ணி கொள்றீங்களா? நாங்க அங்கால இது படிப்போம் 2 மணிக்கு போதும், சரியா? இதை மட்டும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சார் நான் நோட் பண்ணிட்டேன். ஓகே, வெரி குட். ரைட். மற்றவங்களும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. நீங்க எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ப்போம்.
சரி, உங்களுக்கு ஒரு சிம்பிள் பயிற்சி ஒன்று ஆரம்பிப்பேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்ப்போம். Right. சதுரங்கள் எண்ணிக்கை காண்டத்துல இதுல எத்தனை சதுரம் இருக்குன்னு சொல்லும். படியா கவனிங்க படத்தை. Right. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. Right. இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு சும்மா சொல்லுங்க பாப்போம். விடை வேணுமென்ற நான் தாரேன். முதலாவது விடை 2, இரண்டாவது விடை 3, சார் 3. மூன்றாவது விடை 4. 4 சார். 3 தான் இருக்கு. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இருக்கிற இந்த சிவப்பு பகுதியால நுழைச்சப்பட்டதை நாங்க சதுரம் என்று எடுக்கலாமா? இந்த பகுதியை நாங்க சதுரம் என்று எடுக்கலாமா? இது எடுக்க முடியாது. இது செவ்வகம். சதுரம் என்று எடுக்கலாம், இதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம், அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று எடுக்கலாம். ஏன்னா அப்ப அதுல கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த பாருங்க, அதோட சேர்த்து ஒன்று எடுக்கலாம். ஆகவே இதுக்கு 3 விடை சரி. சரி, இதை சரியான அளவுல ஒரு கக்குறோம். இதுல நீங்க எத்தனை கண்டுபிடிங்களா? ரைட். சார் மியூட் இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க. டபுள் சொல்லுங்க. சாரி, இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இப்படி நான் இதாத்தான் கீறி இருக்கிறேன். நீங்க ஒரு கண்டுபிடிக்க பார்ப்போம். இதுல எத்தனை சதுரங்கள் உங்களுக்கு தெரியும்? 3. வெரி குட் பிள்ளைகள். வெரி குட். நீங்க சரியான விட சொல்றீங்க. 3 எப்படி என்று சொல்லி 3 பாருங்க. சார். சரி, ஓகே. 3 விடை சரி. எப்படி என்றா இதை நாங்க சதுரமா எடுக்க முடியாது. அதே போல இதையும் நாங்க சதுரமா எடுக்க முடியாது. இதை சதுரமா எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம். இப்ப இது 4ம் சேரக்குள்ள இது பெரிய சதுரமா ஒன்று வரப்போகுதா? அதுக்கு சரியான விடை 3ஆக இருக்கு. இதுல நிறைய கேள்விகள் வரலாம். இப்ப இப்படியும் வரலாம். படியா பாருங்க. இப்படியும் உங்களுக்கு கேள்வி வாரது. இதுல சதுரத்துல வந்து பாஸ்ட் பேப்பர் கேள்வியில தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ரைட், கவனிங்க. இதையும் 4ஆ பிரிச்சு வரலாம். இதுல எத்தனை சதுரம் இருக்குது? படங்கள் கொஞ்சம் கிளியரா கறிய விடவா? அப்புறம் நீங்க குழம்பிடுவீங்க. கொஞ்சம் போறங்க. உங்களுக்கு பிள்ளையான கான்செப்ட தரக்கூடா. ரைட், இப்படி இருக்குது. இதுக்குள்ள 9 சார். 9 சார். வெரி குட். ரைட், ஓகே. யாரோ ஆள் 9 என்று சொல்றாங்க. ரைட், பாப்போம் எப்படி இருக்கு. ரைட், ஓகே. கவனிங்க, நான் எண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா?
இதுல உங்களுக்கு நான் எண்ணி காட்டுறேன், கவனிச்சு கொள்ளுங்க. Right. 9 சார். இதுல எண்ணி காட்டுறேன் பிள்ளைங்க. Right. உங்களோட விடயம் இதுல 1 2 3 4 5 6 7 இதோட சேர்த்தொண்டு 8 மொத்தமா சேர்த்தொண்டு 9. சரியான விட கட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் படியா சரியான விட சொல்லியிருக்கிறீங்க. சரியான விட 9. இதை மட்டும் வழங்கி கொள்ளுங்க பாப்போம். இதெல்லாம் தேவையில்லை. நான் அழிச்சு விடுறத விடுங்க, தேவையானதை மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் தேவையில்லை. அழிக்காத மட்டும் வழிகிறது. இதை மட்டும் வழங்கி கொள்ளுங்க. எல்லாரும் வெளியிட்டீங்களா? ஓம் சார். எஸ் சார். சரி, நாங்க இன்னைக்கு உங்களோட தேட்டம், அதாவது பிள்ளையே கவனிச்சு கொள்ளுங்க. நுண்ணறிவு சார்ந்த விடயம் ஒவ்வொரு விடயமா கற்பிக்கப்படும். அதுல என்ன கற்பிக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு நான் டியூட்ல தருவேன். சரியா? அதோட அதோட மேலதிகமாக உங்களுக்கு கற்பிக்கப்படும். சரியோ? என்ன படிப்பு உங்களோட 3ஆம் ஆண்டுக்கு பொருத்தமானது என்னன்னு சொல்லி உங்களுக்கு அது தொடர்பான புக் வந்து நான் உங்களுக்கு சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன். நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப இதுல இதுல பாருங்க பிள்ளைகள், படியா கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு கணித பகுதியை பார்ப்போம். உங்களோட கணித பகுதியில இந்த அழகோட சம்பந்தப்பட்ட பயிற்சியும் உங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன். நீங்க வீட்டை நிறைய இல்லப்ப அந்த டைம் படிக்கிற மட்டும் சரி, அந்த டைம் படிக்கிற விஷயங்களை மட்டும் நாங்க உங்களுக்கு தருவோம். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை வடிவா செய்து வைக்கணும். சரி, அதோட சுற்றாறு இந்த நுண்ணறிவு மட்டும் படிச்சா காணாது. நீங்க தமிழ், கணிதம், சுற்றாடல் எல்லாம் சேர்த்து படிக்கணும். நான் நுண்ணறிவு தான் ஃபர்ஸ்டா படிப்பேன். ஒரு விஷயமா உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க என்ன செய்யலாம் அந்த விஷயத்த 2 சதுரம் வேண்டா அதுல பயிற்சியும் உங்களுக்கு போட்டு விடும். சரியா? சதுரங்கள் காண்றதை பற்றி 2 பயிற்சி, நிறைய 2 பயிற்சி போட்டு விடுவேன். நீங்க செய்யணும் உங்களோட பேரண்ட்ஸோட உதவியோட. ரைட். இப்ப நீங்க செய்யலாம், செய்துட்டு காட்டலாம் அம்மா அப்பாக்கிட்ட. நான் விடையும் உங்களுக்கு போட்டு விடுவேன். ரைட். இதுல கவனிங்க, கணித பகுதியில நான் படிக்க போற பாடம் வந்து நீளமளத்தல். நீளமளத்தல் 2 நாங்க 1 படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. ஏன்னா இன்றைய படிக்க போறோம் நீளமளத்தல் 2 பற்றி படிக்க போறோம். வழியா கவனிச்சு கொள்ளுங்க. நீளமளத்தல் 2 இதுல பிடிஎஃப் உங்களுக்கு போட்டு வரும். சரியா? பிடிஎஃப் நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். ரைட். இப்ப சொல்லுங்க பாப்பம். டினாக்ஷன் சொல்லுங்க. நீங்க கடைக்கு போய் துணி வாங்குறேன்டா என்ன அளவுல வாங்குவீங்க? ஜக்சிதா சொல்லுங்க பாப்போம், என்ன அளவுல துணி வாங்குவீங்க? யாராவது தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். கிக்மா சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். சார் மீட்டர். மீட்டர். ரைட். யார் சொன்னது அது? ரைட். ஓகே. ரைட். ஓகே. உண்மையில மீட்டர் 1 மீட்டர் 2 மீட்டர் சொல்லி வாங்குவோம். யார் கணக்கெல்லாம் விட்டுட்டு இப்ப மீட்டர்ல தான் வாங்குவோம். அதுல கவனிச்சு கொள்ளுங்க.
அதே போல உங்களோட வீட்டுல இருந்த ஒரு புதுசா ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டுற அளவு பாக்குறதுக்கு என்னத்தால அளப்பீங்க? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். ஆஹ் மீட்டர். மீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் அளக்கலாமா? அளக்க முடியாது. அப்ப சென்டிமீட்டர் மீட்டர் எல்லாம் பிள்ளைகள் ஒரு இடத்துல இருந்து இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப வருஷாந்திர வீடு வீடு அல்லது ரைட் இதுல பாருங்க, இது வீடு ரெண்டு வையும். ரைட் இத வர்ற பாடசாலைன்னு வையும். இதுல இருந்து இதுக்கான தூரத்தை காணணும்டா நாங்க என்னத்துல அளப்போம்? மீட்டர்ல அளப்போம். அல்லது சென்டிமீட்டர்ல அளந்தா எங்களுக்கு நேரம் ஆகும்டா. ஏனண்டா இங்க பாருங்க, ஒரு மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்கு. ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர் இருக்கு. இதை நீங்க எப்படி லேசா பாடமாக்கி வச்சு கொள்ளாமன்னு சொன்னா, இந்த ஒரு படங்கள்ல சில படங்கள்ல சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியா சொல்லுவாங்க. எப்படி சொல்றது? நான் ஒரு தடவை சொன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி முதல்ல ஒரு நடிகரை சொல்லுவேன். அப்ப அதாவது என்ன விளக்கம்டா, ஒரு மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இதுல கவனிச்சு கொள்ளுங்க, இதுல ஒரு பயிற்சியும் இல்ல, சிம்பிளா செய்வீங்க. இதுல முதலாவது பயிற்சியை பாருங்க. ரைட் இதுல எம் எம் என்று வந்தா மில்லிமீட்டர். இதுல இருக்கு எம் எம் மில்லிமீட்டர், சிஎம் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர். எம் மீட்டர், கேஎம் கிலோமீட்டர். அப்ப எம் இதெல்லாம் நீளத்தை அளக்க பயன்படுற அலகு, நீளத்தை அளப்பதற்கு பயன்படும் அலகு. இதுல யாருக்கு? அப்ப நீளத்தை அளக்க பயன்படுற அலகுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன தெரியணும்? மீட்டர். சொல்லுங்க பாபம். சென்டிமீட்டர். நீளத்தை மீட்டர் சென்டிமீட்டர் இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலே போதும் பிள்ளைகள். இதுல நான் எல்லாம் அடிச்சு விட்டு இருக்கிறேன். உங்களுக்கு 3ஆம் ஆண்டாக்களுக்கு படியா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இருக்குது, இந்த பாக்ஸ் பண்ற மட்டும் பாருங்க. இது ரெண்டும் தெரியாலே போதும். சிஎம் சென்டிமீட்டர், எம் மீட்டர். நீங்க ஒரு ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க பிள்ளைகள். சிஎம் சென்டிமீட்டர். எம் மீட்டர். மீட்டர், சிஎம் சென்டிமீட்டர், எம் மீட்டர். ஓகே, பிள்ளைகள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னா நாங்க முதல் நாள் பாடம் படிச்சு முடிக்கலாம். அது எப்படி என்று கேக்குறீங்களா? இங்க பாருங்க, அதுல இருக்கிற பயிற்சிகளும் அதை உங்களுக்கு எப்படி படிப்பிக்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ரைட் பின்வரும் அளவை எழுத்தில் எழுது. பின்வரும் அளவை எழுத்தில் எழுது. சரி, இப்ப பாப்போம். படியா கவனிச்சு கொள்ளுங்க. 2 எம் என்றா அதை நான் எப்படி எழுத்துல எழுதி இருக்கிறேன்? 2 மீட்டர். இன்னொரு உதாரணம் வழி காட்டுறேன். இதை எப்படி எழுதுவேன் நான்? 8 மீட்டர். இப்ப உங்களுக்கு இது விளங்குதா பிள்ளைகள்? சரி. இப்ப நீங்க எனக்கு இந்த முதலாவது பயிற்சி நீளமளத்தல் ஹெடிங்க போடுங்க. நீளமளத்தல் 2 என்று போட்டுட்டு நீளமளத்தல் நீளமளத்தல் இதை வடிவ எழுதி விடுறேன். ஏன்னா நீளமளத்தல் என்று போட்டு இந்த பயிற்சியை ஹெடிங்க போடுங்க. பின்வரும் இது இவ்வளவை செய்யுங்க. இந்த 5 தான் செய்ய போறீங்க. அங்கால 5 நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பி விடுறேன். அதை பிரிண்ட் பண்றேன்டா ஒரேடியா பிரிண்ட் பண்ணுங்க. சரியா? இதுல சொல்லுங்க. முதலாவது பயிற்சியை செய்யுங்க பாப்போம். 3, 4, 5 உங்களுக்கு 3 நிமிஷம் டைம். யுவர் டைம் ஸ்டார்ட். சரியா? கதைக்காம 3 நிமிஷம் உங்களோட நேரம் ஆரம்பிக்குது, செய்யலாம்.
Finish, sir. ஓகே, வெரி குட் பிள்ளைகள். சரி, இதே மாதிரி எழுதி இருக்கிறீங்களான்னு பாருங்க. பார்த்தா அம்மா அப்பாட்ட கொடுத்து திருத்தி இருக்கணும். சரியா? ரெக்கார்ட் போடுவோம் தானே, இதுல பாருங்க. நீங்க எழுதி இருக்கணும். இதுக்கு 6 இந்த இருக்கிற மீட்டரை அப்படியே பார்த்து கீழே கொப்பி அடிச்சிருந்தீங்கன்னா சரி. அதுல மீனா போட்டிருந்தா பிள்ளைப்பேனா. அதே போல இதுக்கு 1 மீட்டர், 1 மீட்டர். இதுக்கு 4 மீட்டர் வந்து இருக்கு. இதுக்கு வந்து 4 இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இதுல வந்து 4 மீட்டர் எழுதும். 4 போட்டு அந்த மீட்டரை எல்லா இடத்துலயும் கொப்பி எடுத்துருக்கோம். சரியா? இந்த 4 சரி எடுத்தாங்க பாப்போம். இந்த 3 சரி எடுத்தாங்க பாப்போம். அவருக்கு கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். எத்தனை கட்டிக்கார பிள்ளைகள் இருக்குன்னு பாப்போம். வெரி குட். சரி, ரைட். ஓகே ஜக்சிதா, வெரி குட் மால். எல்லாக்களுக்கு வயசு போயிட்டாடா, கையும் ஏத்துறானு இல்ல. ரைட், ஓகே. ஜஸ்வினுக்கு எல்லாம் வயசு போயிட்டு போல கிடக்கு, கையும் ஏத்துறானு இல்ல. சரி, என்ன பிரச்சனைன்னு பாப்போம். ரைட், அடுத்தது தன்விகா. அடுத்தது முதலாம் பிள்ளையா வரும். ஏன்னா டிருசனாச்சு. சரி, வெரி குட். நீங்க வீடியோ ஆன் பண்ணியிருந்தா தான் தெரியும் அது. சரியா? ஓகே, கடிகார பிள்ளைகளா? ஓகே, இது உங்களுக்கு விளங்கிட்டுதான் உங்களுக்கு இந்த விஷயம்? Om, sir. உங்களுக்கு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு சின்ன படம் ஒன்று வந்திருக்கு. இதை வடிவம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு உங்களோட PDF நான் போட்டு விடுவேன் தானே, அப்ப அதை பாருங்க. சரியா பிள்ளைகள்? சரி, கவனிங்க. முதலாவது பாருங்க. அதாவது இதுல காட்டப்படுறது ஒரு மரம் ஒன்று காட்டப்படுது. அதே போல இதுலயும் ஒரு தென்னை மரம் ஒன்று காட்டப்படுது. இங்க முயல் காட்டப்படுது. இந்த கவனிச்சு கொள்ளுங்க. இந்த தென்னை மரத்துக்கும் இதுக்கும் இடையிலான தூரம் வந்து முயலுக்கும் இடையிலான தூரம் 5 மீட்டர். மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் இடையிலான தூரம் 7 மீட்டர். இப்ப கீழே கேள்வி கேட்கிறாங்க பிள்ளைகள், கவனிச்சு கொள்ளுங்க. தென்னை மரத்திற்கும் முயலுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? சொல்லுங்க பாப்போம். என்ன விட வேறு? இதுக்கு எவ்வளவு தூரம்? 5 meter. என்ன விட எழுதுவீங்க? 5 மீட்டர் என்று இப்படி எழுதலாம். ஆனா இப்படி எழுதக்கூடா. ஏன் இப்படி எழுதக்கூடா? இது சரி, இது பிள்ளை. அதாவது பிள்ளைகள் வடிவா கவனிச்சு கணித குறியீடுகள் ஒன்றும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதக்கூடா. அதாவது ஆங்கில பெரிய எழுத்துக்கள் எழுதக்கூடா. அப்ப ஆங்கில சிறிய எழுத்துக்கள்ல தான் நாங்க எழுதுவோம். சரி, அப்ப இதுக்கு என்ன விட வரும்? தென்னை மரத்துக்கு முயலுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு வரும்? 5 meter. 5 மீட்டர் நீங்க சொற்கள் இல்ல, அது பிரச்சனை இல்லை. சரியா? தென்னை மரத்துக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 7 meter. கேள்வி கேட்கிறான். இந்த மரத்துக்கும் இந்த முயலுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 12. யார் அந்த 12 சொன்னாங்க? 12. யார் சொன்னது 12? ஓகே, எப்படி என்ன சொன்னாங்க பாருங்க. இந்த இருக்கிற 7, இந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு வாரத்துக்கு 7, இந்த மரத்து இங்க வாரத்துக்கு 5. அப்ப 7ஐயும் 5ஐயும் கூட்டி விடணும். அப்ப 7ஐயும் 5ஐயும் கூட்டுங்க பிள்ளைகள். என்ன? 12. அடுத்தது தென்னை மரத்திலிருந்து அதிக தூரத்தில் இருப்பது எது? சொல்லுங்க பாபம். இதுல இருந்து அதிக தூரத்தில் இருக்கிறது என்ன? மீட்டர் தூரத்துல இருக்குது. முயல்
5 மீட்டர் தூரத்துல இருக்குது. அப்ப இதுக்கு விடை மரம். இப்ப சொல்லுங்க, தென்னை மரத்துல இருந்து மிக குறைந்த தூரத்தில் உள்ளது இது. இந்த பயிற்சி செய்வீங்களா இல்லையா? செய்யலும் எல்லாம் தெரியும். இதுல பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஜெனரேட் எல்லாத்தையும் ஒரு உண்டாக்கி ஒரு 20 தாள்ல வர மாதிரி இந்த மாசத்துக்குரிய டியூட் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். அப்ப அதுல ஐக்யூ பேப்பர் எல்லாம் இருக்கு. சரியா? அதை வீட்டை பிரிண்ட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு நிறைய காசு செலவாகாது. ஏன்னா இப்ப இங்க சொல்லுங்க பாப்பா, நுழைவாயிலில் இருந்து படம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல, இங்க கவனிச்சு கொள்ளுங்க. ஓய்வறை இந்த இருக்குது, விளையாட்டு அரங்கம் இந்த இருக்குது, நுழைவாயில் இங்க இருக்குது, வகுப்பறை இங்க இருக்குது. நுழைவாயில் இருந்து வகுப்பறை வரையிலான நீளம் எவ்வளவு? 35. எங்க இருக்கு நுழைவாயில்? 25 இந்த வகுப்பறை எங்க இருக்குது? இந்த இருக்குது. எவ்வளவு? 25. சரியா? ஓய்வறையிலிருந்து விளையாட்டு அரங்கம் வரையிலான தூரம் எவ்வளவு? 2வது கேள்வியை பாருங்க. இந்த ஓய்வறை இந்த இருக்கு 15 சரி, நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிது. அப்படியா? 15 மீட்டர். இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டல? இப்ப நான் உங்களுக்கு சூம், எல்லாரும் சூம் கிளாஸ், அந்த 3 சூம் கிளாஸ் அந்த குரூப்ல இருக்கிறீங்க. அதை பட தேவையில்லை. நான் அது பிடிஎஃப் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் போட்டு விடுறேன். நீங்க ஒரு 20 தாள் தான் அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? பிரிண்ட் பண்ணி நீங்க நான் சொல்றதை இப்ப விளங்கப்படுத்தி முடிய செய்து அம்மா அப்பாட்ட கொடுத்து விடையும் போடுவேன். நீங்க திருத்தி வைக்கீங்கன்னா சரி. சரியா? பிறகு நாங்க இதுல போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஜெஸ்வின் விளங்குதா? ஜெஸ்வினுக்கு படிச்ச 2 விஷயமும் உங்களுக்கு விளங்கிட்டுதா? 2 விஷயம் படிச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு விளங்கிட்டு தானே? அப்ப ரைட். இப்ப நாங்க கிளாஸ் முடிப்போம். முடிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு வடிவான ஒரு பாட்டு ஒன்று போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பாட்டோட விருப்பம் தானே? கவனிங்க. சரி, கவனிங்க. கட்டானா திருப்பி சரி, பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. பேன் நீங்க 6:30க்கு தான் உங்களுக்கு நீங்க கிளாஸ் தொடங்கும். நீங்க 6:25 போல ஜாயின் பண்ணீங்கன்னா சரி. சரியா? அதுக்கு முதல் ஜாயின் பண்ண தேவையில்லை. 6 அதே போல உங்களோட நோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். தேங்க்யூ. நாங்க உங்களை அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறோம். பாய் பாய். தேங்க்யூ பாய். சார். ஓகே. சரியா? நான் பயிற்சிகள் வேணும் போட்டு விடுறேன். பாய். Thank you, sir. Thank you, sir.